திருவிதான்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறாரு கோட்புலி நாயனார். இவர் அங்க இருக்கக்கூடிய மன்னன் கிட்ட சேனாதிபதியா இருந்துகிட்டு இருக்காரு. தினமுமே தன்னுடைய வீட்டுல சமைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டை முதல்ல சிவபெருமானுக்கு பிரசாதமா படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாரு. ஒருவேளை தனக்கே சாப்பாடு இல்லைனாலும் கூட சிவபெருமானுக்கு ஒரு நாள் கூட பிரசாதம் வைக்காம இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு தீவிரமான சிவபக்தரா இருந்து வராரு. ஒரு நாள் இவர் போருக்காக ஊரை விட்டு வெளியில போறாரு. அந்த காலகட்டத்துல ஊர்ல பயங்கரமான பஞ்சம் வருது. இவரோட உறவினர்கள் எல்லாருமே இவர் வீட்டுல இருக்கக்கூடிய நெல்ல பங்கு போட்டு சிவபெருமானுக்கு பிரசாதமே வைக்காம சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. போர்ல இருந்து வந்தவரு இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. பயங்கரமா கோவப்பட்டு அவரோட உறவினர்கள் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு சின்ன குழந்தைய மட்டும் கடைசியா மிச்சம் இருக்கு. இந்த நெல்ல சாப்பிட்ட ஒரு தாயோட தாய்ப்பாலை குடிச்சுதானே இந்த குழந்தை வளர்ந்தது, அப்ப இதுக்கும் அந்த பாவத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய கொல்ல போறாரு. அந்த நேரத்துல சிவபெருமான் தோன்றி அந்த குழந்தைய காப்பாற்றி நாயனாருக்கு முக்தி கொடுக்கிறாரு.